இந்த கோல்ட் அண்ட் சில்வர் எல்லாமே வந்து மார்க்கெட் பிரைஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ரியல் டைம் ப்ரைசிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் மக்களுக்கு தெரியாத விஷயம், கோல்டு ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, லைவ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. இந்த நகை கடைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது வந்து கோல்டு ரேட்டுன்னு சொல்லுவாங்க. காலையில் 10 மணிக்கு ஒருக்கையும் சாயந்தரம் 4 மணிக்கு ஒருக்கையும் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கான்ஸ்டன்டாக தான் வச்சிருப்பாங்க. ஆனால் எங்களுடைய ப்ரைஸ் எப்படின்னா, காலையில் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிற 10 மணிக்கு ஓப்பன் ஆனா அந்த டைம்ல இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுன். மார்க்கெட் நான் சொல்றது வந்து கமோடிட்டிஸ் மார்க்கெட். கோல்டு அண்ட் சில்வர் ஆர் கமோடிட்டிஸ். இந்த கமோடிட்டிஸ் மார்க்கெட்ல கோல்டோட ப்ரைஸ் வந்து மேலே கீழே ஒரு கிராஃப்ல போய்கிட்டு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன, நீங்க வாங்க வர்றப்போ என்ன விலையோ அந்த விலை தான் நீங்க பாக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல, காலைல 10 மணிக்கு அவங்க செட் பண்றாங்க, நாங்களும் எங்க ப்ரைஸ் ஒன்று இருக்கு, கிட்டத்தட்ட சேமாவே ஆரம்பிக்க வச்சுக்கோங்களேன். கோல்டோட ரேட் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 11 மணி 12 மணி நேரத்துல அவங்க குறைக்க மாட்டாங்க. அவங்க அந்த பழைய ரேட்ல தான் இன்வாய்ஸ் அடிப்பாங்க. ஏன் அவங்களால அதை பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினால. அவங்க வந்து ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்காங்க. அந்த கடைகளில் கிட்டத்தட்ட 10,000 20,000 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் உட்காந்து ரியல் டைம்ல ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்றது அவங்களால பாசிபிள் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரைஸ் ஒன்று ஸ்டாட்டிக்காக ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. விலை கோல்ட் ரேட் இன்னைக்கு எவ்வளோ அசோசியேஷனாக சேர்ந்து ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி, அந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு தங்கத்தின் விலை 1% 2% மேலேயோ கீழேயோ போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை முதலே தெரியும்ல, இப்போ எங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால தெரியும். அப்போ 2% முதலே ப்ராடக்ட்ல சேர்த்து வச்சிருவாங்க, செய்கூலி சேதாரத்தில் சேர்த்து வச்சிருவாங்க இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷனை. அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, செய்கூலி சேதாரம் நீங்க வந்து கொடுக்கும்போது சப்போஸ் தங்கத்தோட விலை வந்து அதிகமாக போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செய்கூலி சேதாரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தங்கத்தோட விலை குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த 17% சார்ஜ் பண்ணுவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம். ஒரு நாள் கூட கிடைக்கும், ஒரு நாள் கம்மியாக கிடைக்கும். அதை ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கோல்டு ரேட் ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்காகனா, அதை சொன்னேன், நீங்க ஒரு பிரேஸ்லெட் வாங்குறீங்க, பில்லிங் கவுண்டர் போறதுக்குள்ளே விலை மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வாங்குறது டிஃபிகல்ட் ஆகிடும், அவங்களுக்கும் தொழில் நடத்துற கஷ்டம் ஆகிடும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த செய்கூலி சேதாரம் இந்த எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. தங்கத்தை தங்கமே வாங்கும்போது தங்கத்தோட ரியல் பிரைஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, நாங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ தங்கத்தின் விலை ஆஃப்லைனை விட, அதான் சொன்னேன், நீங்க ஆஃப்லைன்ல போறீங்கன்னா நீங்க போயிட்டு வர செலவு இருக்கு, அதுக்கு டை கூலி இருக்கு, பிளஸ் தங்கத்தோட ரேட் அசோசியேஷன் பிரைஸ் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கூட இருக்கு. வெள்ளி விலையும் அதே தான். வெள்ளிக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வந்து ஒரு ப்ரீமியம் ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆஃப்லைனோட விலை வந்து 111 ரூபாய் இப்போ நம்ம இருக்கு, 103 ரூபாய் இன்னைக்கு. ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கடை ஆப்ரேட் பண்றதுக்குன்னு ஒரு சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜஸ் சேர்த்து தான் அசோசியேஷன் வந்து, ஏன்னா 1 கிலோ தங்கத்தையும் 1 கிலோ வெள்ளியையும் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரே செலவு தான் ஆக போகுது. சரிங்களா? ஸ்டோரேஜ் வச்சாலும் சரி, செலவுன்னு பார்த்தா ஒன்று தான். ஆனால் 1 கிலோ தங்கத்தோட விலை 1 கோடி, 1 கிலோ வெள்ளியோட விலை 1 லட்சம் தான். ஸோ வெள்ளியில வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கொஞ்சம் கூட வைக்கணுங்கிறக்காக ஒரு ப்ரீமியம் ரேட் செட் பண்ணாங்க. நாங்கள் கமோடிட்டி மார்க்கெட் ப்ரைஸே ஃபாலோ பண்ணிடுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, வெள்ளியாவே நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கிறீங்க, செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது, டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயே வந்து உங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் கிடைச்சிருது. ஸோ பெட்டர் ப்ரைஸ், அதாவது பெட்டர் வேல்யூ ஃபார் மணி கிடைக்குது. அதாவது நீங்கள் தேவையில்ல சிம்பிளுக்கு அந்த பணம் எங்கே போகுதுன்னு சொல்ல, அந்த ப்ரீமியம் நீங்கள் கொடுக்குறது அந்த கடை ரன் பண்ணுற ரெண்ட், ஸ்டாஃப் சேலரி, ஏசி, எலக்ட்ரிசிட்டி, செக்யூரிட்டி, ஸ்டோரேஜ், இது எல்லாத்துக்கும் போகுது.